Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையே நடக்க போகிற த பாக்ஸிங் டே டெஸ்ட் எம்சிஜி மெல்போர்னில் நடக்குது. மெல்போர்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒன் ஆஃப் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 5 வந்து பார்த்திங்கன்னா 3 முறை வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து அவங்க கைவசம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2 வின் 1 ட்ரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. 2018 சரி அண்ட் 2018-19 அந்த டூரும் சரி, இல்லை அடுத்து 2020-21 அஜின்கியா ரஹானேயோட மாஸ்டர் கிளாஸான 100ம் சரி, ஒட்டுமொத்தமாக வந்து அந்த இடத்துல எம்சிஜினாலே இந்தியாவோட ஆதிக்கம் இருந்திருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கண்டிப்பாக பும்ரா எல்லா இடத்துலையும் இருப்பார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஆஸ்திரேலியா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யார் பார்த்திங்கன்னா நாதன் மெக்ஸ்வீனியை வந்து வெளியே அனுப்பிட்டு உள்ளே வந்து சாம் கான்சான்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. 19 வயதான சிறுவன். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆஸ்திரேலியாவே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே வந்து போட்டு பொலன்னு பிறந்தார். 79 பந்துகளில் 101 ரன்னு வேறு இதில். ஸோ இதில் வந்து பும்ராக்கு எதிராக வந்து அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறையா சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம. பட் ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து அவர் வந்து ரொம்ப க்ளோஸெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன், ஐ ஒன்ட் வாட்ச் ஹிம் டூ மச் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரை எதிர்த்து விளையாடுறதுமே வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எங்கள் அனாலிசிஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து 2-3 ஃபீட்பேக் எனக்கு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பவுலர் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதனால் என்னால் அதை ரீட் பண்ண முடியுது. நான் அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் மாற்றிப்பேன் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் லெவலில் நான் ஆடும்போது அவங்களுக்கு எதிராக வந்து நான் 100 அடிச்சிருக்கிறேன். ஸோ இதே பவுலிங் யூனிட் தான் அங்கே இருந்தது. அவங்களுக்கு அந்த யூனிட்டுக்கு எதிராகவே வந்து அவங்களுக்கு எதிராகவே வந்து நான் 100 அடிச்சிருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. என்னோடய ஸ்கில்ஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இந்த கேமோட அனதர் லெவலுக்கு கொண்டு போகும். எனக்கு ஒரு கிட்டாக வந்து எப்போயுமே ஒரு ட்ரீமான ஒரு மொமெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் பேகி க்ரீன்னா அந்த கேப் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கையில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க சாம் கான்சான்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று பேட் கமின்ஸ் இல்லை வந்து ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் அப்படின்ற 2 பேர் கையில் தான் வந்து அவர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாராம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது நடக்குமா அப்படின்ற, பட் பேட் கமின்ஸ் வந்து நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மெக்ஸ்வீனி வந்து ஒரு ஓப்பனாக தான் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சாம் கான்சான்ஸுமே வந்து ஓப்பனிங் தான் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இருக்குது. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வேறு இருக்காரு. ஒரு மாதிரி இந்த மேட்ச்லேயுமே வந்து ஒரு 100 அடிச்சிருவாரோ. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.